இந்த 10 நாளில் இன்றைக்கி தாங்க சமைக்கவே வந்திருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் உடம்பு பரவாயில்லையா இருக்குது. அந்த நேற்று தான் அந்த கையில் குத்திருந்த நீடல் எடுத்து விட்டாங்க. இடுப்பில் போடுற ஊசியை விட நரம்பில் போடுற ஊசி பயங்கரமாக வலிக்குதுங்க. அந்த அளவுக்கு பெயின். ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, சரி நம்ம சமைக்கலாம் அப்படின்ட்டு தான் நைட்டு டின்னராக நம்ம பண்ணலாம் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். தோசைக்கு அம்மா மதியம் குழம்பு கொடுத்துட்டாங்களா, சிக்கன் குழம்பு. நான் வியாழக்கிழமைன்றதுனால சிக்கன் சாப்பிட மாட்டேன், அதனால பசங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி சிக்கன் குழம்பு கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு இந்த பானிபூரி தான் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் தோசைக்கு அதை தொட்டு சாப்பிட்ருக்கேன். சரி இந்த முறை சாப்பிட்டு பார்க்கலாம், வாயெல்லாம் ரொம்ப கசப்பாக இருக்கே அப்படின்னு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை கலக்கியும் வச்சுட்டேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டு அம்மா கொடுத்த சிக்கன் குழம்பு ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க 2 பேர் சாப்பிட்றாங்க. சரி நம்மளும் போட்டு அவங்களோட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானும் 2 தோசையை சுட்டு போட்டு கொண்டு வந்து சாப்பிட்டேங்க. சரியான கேவலமாக இருந்துச்சுங்க. ஒரு வேளை என் வாய் அந்த மாதிரி இருக்கா, இல்லை குழம்பு அந்த மாதிரி கேவலமாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் சுத்தமாக நல்லாவே இல்லை, சாப்பிட்ட மாதிரியே இல்லவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. சரி என்னடா பண்ணுறதுன்னு சாப்பிட்டாச்சு. மாத்திரை வேறு சாப்பிட்ணும் இல்லைங்களா, அதனால் சாப்பிட்டாச்சு. நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க, சுத்தமாக நல்லா இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சேர்த்தே சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் விலைக்கழுவியாச்சு. நான் நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் இல்லைங்களா, அதனால் எல்லாம் விலைக்கழுவி வச்சுட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை எங்கள் ஊரில் சந்தைக்கு போயிட்டு கொஞ்சோண்டு காய் மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க. இதுவே 220 ரூபா ஆயிடுச்சு. ஒரு 4 காய் தான் வாங்கியிருப்பேன். பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த சவுச்சவ்வு, கிழங்கு, இது தாங்க வாங்கினா. அதே 220 ரூபாயாம்மா. எங்கேயோ போயிட்டுருக்குதுங்க நாடு விலைவாசி. முடியலைங்க. இதில் இந்த வியாதிங்க வேறு வந்து மனுஷனை ரொம்ப தொல்லை பண்ணுது. எல்லாம் சேஃப்டாக இருங்க.